வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம 6th சோஷியல் சமச்சீர் கல்வியில் டேர்ம் 1ல் ஹிஸ்ட்ரியில் யூனிட் 3 இண்டோ சிவிலைசேஷன் இந்த லெசனோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 1 வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிவிலைசேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ சிவிலைசேஷன் அப்படின்னா ஒரு சொசைட்டி, ஸோ அவங்க ஒரு ஹைலி டெவலப்டு கல்ச்சர் அண்ட் தென் லைஃப் ஸ்டைலோடு இருக்கிறத வந்து சிவிலைசேஷன் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ ஆன்ஷியன்ட் டைமில் வேர்ல்டில் இருந்த 4 சிவிலைசேஷன்ஸ் என்னென்னு பார்த்துருந்தோம். ஸோ மெசோபொட்டாமியா சிவிலைசேஷன், சைனீஸ் சிவிலைசேஷன், எஜிப்டியன் சிவிலைசேஷன் அண்ட் தென் இண்டஸ் சிவிலைசேஷன். ஸோ இதில் இண்டஸ் சிவிலைசேஷனை பற்றி தான் நம்ம இந்த லெசனில் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இண்டஸ் சிவிலைசேஷன் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய இந்தியாவில் ப்ரெசென்ட் ஆயிருந்த ஒரு சிவிலைசேஷன். ஸோ இதை வந்து எப்படி யார் ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சர் ஜான் மார்ஷல் அப்படின்றவர் தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அவருடைய புக்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் தென் அவர் சொன்னதுக்கப்புறம் தான் வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்ற நம்மளுடைய நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த டீம் வந்து அந்த இடத்த ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி நிறைய விஷயங்களை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த இண்டோ சிவிலைசேஷனுடைய லைஃப் ஸ்பேன் அப்படின்னு பார்த்துருந்தோம் அப்படின்னாக்கா, ஸோ இது பார்த்திங்கன்னா சவுத் ஏஷியாவில் லொக்கேட் ஆகிருக்குது. அந்த பீரியட் வந்து பிரான்ஸ் ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. டைம் பீரியட் வந்து 3300 BCயில் இருந்து 1900 BC வரைக்கும் இண்டோ சிவிலைசேஷன் வந்து ப்ரெசென்ட் ஆயிருந்தா சொல்கிறாங்க. ஓவரால் ஏரியா வந்து 13 lakh square kilometer. அண்ட் தென் இந்த இண்டோ சிவிலைசேஷனில் 6 பிக் சிட்டிஸ் இருந்திருக்குது. அண்ட் தென் 200க்கும் அதிகமான வில்லேஜஸ் வந்து இருந்திருக்குது. ஸோ அது வரைக்கும் பார்ட் 1 வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ பார்ட் 2ல் வந்து யூனிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹராப்பன் சிவிலைசேஷன். ஸோ ஹராப்பன் சிவிலைசேஷனில் இருந்த ஒரு சில முக்கியமான விஷயங்கள். ஸோ டவுன் பிளானிங் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து இண்டோ சிவிலைசேஷனில் ஒரு முக்கியமான விஷயமாக இருந்தது. ஸோ இந்த இது வந்து 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸாக வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து அப்பர் டவுன், இன்னொன்று வந்து லோயர் டவுன். ஸோ இந்த அப்பர் டவுன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அப்படின்னாக்கா 3 கேட்டர்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ தி பார்ட் ஆஃப் தி சிட்டி டு வெஸ்ட் வாஸ் ஹையர் அண்ட் இட் வாஸ் கால்டு சிட்டாடல். ஸோ இது வந்து சிட்டியோடைய வெஸ்ட்டில் லொக்கேட் ஆகிருக்கும். அண்ட் தென் வந்து ரொம்ப ஹைட்டாகவும் இருக்கும். அண்ட் தென் இதை வந்து சிட்டடல் அப்படின்றாங்க. சிட்டடல் அப்படின்னாக்கா ஃபோர்ட். ஸோ நிறைய கோட்டைகள் வந்து இந்த ரீஜியனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்றாங்க. அண்ட் தென் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டருக்காக யூஸ் பண்ணப்பட்டது. அண்ட் தென் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிரேட் பாத் அண்ட் தென் கிரானரிஸ். ஸோ கிரானரிஸ் அப்படின்னாக்கா உணவு தானியங்களை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு இடமா ஆக்ட் ஆகிருக்குது. அண்ட் தென் லோவர் டவுன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சிட்டியோடைய ஈஸ்ட் பார்ட்டில் ரொம்ப அப்படி இருக்குது. இது ரொம்ப லார்ஜ் ஏரியாவை கவர் பண்ணியிருக்குது. ஸோ இங்கே சாதாரணமான மக்கள் எல்லாம் வந்து லிவ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ மெஹரக் தி ப்ரிசக்கர் ஆஃப் இண்டோ சிவிலைசேஷன். ஸோ ப்ரிகஸ்கர் அப்படின்னாக்கா ஆன்சிஸ்டர்ஸ், முன்னோடிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மெஹக்கர் அப்படிங்கிறது ஒரு நியோலித்திக் சைட். நியோலித்திக் அப்படின்னாக்கா நியூ ஸ்டோனேஜை சேர்ந்த ஒரு சைட்டு. ஸோ இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் பாலஸ்தீன் அப்படின்ற ஒரு ரீஜனில் போலன் பேசின் நதிக்கரையோரம் இது லொக்கேட் ஆகிருக்குது. இதுவும் வந்து ஒன் ஆஃப் தி இயர்லியஸ்ட் சைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரீஜனில் பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் பண்ணியிருக்காங்க, அனிமல்ஸ்லாம் வந்து ஹர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் இதுக்கான ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நியோலித்திக் கல்ச்சர் இது வந்து மெஹரக் அப்படின்ற பீரியடில் 7000 BCயில் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் அர்பன் சிவிலைசேஷன். ஸோ அர்பன் சிவிலைசேஷன் அப்படின்னா ஹராப்பன் சிவிலைசேஷனை தான் வந்து அர்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ரீசன்ஸ்னால. ஸோ வெல் கன்சீவ்டு டவுன் பிளானிங். ஸோ இங்கே இருக்கக்கூடிய டவுன் பார்த்திங்கன்னா ரொம்ப பிளான் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் அனடைசிங் மேன்சரிஸ் அண்ட் ஆர்கிடெக்சர். ஸோ மேன்சரிஸ் அப்படின்னாக்கா அனடைசிங் மேன்சரிஸ். ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஸ்டோனால் செய்யப்பட்ட ஒர்க் எல்லாமே வந்து ரொம்ப அமேசிங்காகவும் சர்ப்ரைசிங்காகவும் இருந்திருக்குது. அந்த அளவுக்கு மைன்யூட் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து ஸ்டோனை யூஸ் பண்ணி மேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இந்த ஏரியாவோட ஆர்கிடெக்சர் கட்டிட அமைப்பும் வந்து அந்த அளவுக்கு யூனிஃபைடாக இருந்திருக்குது. அண்ட் தென் ப்ரியாரிட்டி ஃபார் ஹைஜீன் அண்ட் பப்ளிக் ஹெல்த். ஸோ அவங்களுடைய ஹைஜீன் பப்ளிக் ஹெல்த்துக்கும் சுத்தத்துக்கும் அண்ட் தென் பீப்புளோடைய ஹெல்த்துக்கும் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் தென் இந்த டைம் பீரியடில் அவங்க யூஸ் பண்ண வெயிட் மிஷின்ஸ் அண்ட் தென் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருந்திருக்குது. அண்ட் தென் சாலிட் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ஆர்டிசனல் பேசின்ஸ்.
ஸோ கரெக்டான மெத்தடில் அக்ரிகல்ச்சர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்டிசனல் ஸோ அதுக்கான தண்ணீர்களும் வந்து சரியான அமைப்பில் வந்திருக்குது அவங்களுக்கு. ஸோ ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் தென் ஹவுஸு. ஸோ இந்த ரீஜனில் எப்படி ஸ்ட்ரீட்ஸும் ஹவுஸும் பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே வந்து பார்த்த வரைக்கும் கிரிட் ஃபார்மேட்டில் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி ஹரிசாண்டல் அண்ட் தென் வெர்டிக்கல் லைன்ஸ் இதுதான் வந்து கிரிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபார்மேட்டில் ஸ்ட்ரீட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ தேவர் ஸ்ட்ரைட் ரன்னிங் ஃப்ரம் ஸோ நார்த்தில் இருந்து சவுத்துக்கு ஸ்ட்ரைட்டாக ரன் ஆகிட்டு இருந்துச்சு. அண்ட் தென் ஈஸ்ட்டு டு வெஸ்ட்டுக்கு வந்து பில்ட் ஆகிருக்குது. அதை வந்து சொல்லியிருக்காங்க. இது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற அந்த ரீஜன் பார்த்திங்கன்னா கரெக்டாக ரைட் ஆங்கிள்ஸாக இருந்திருக்குது. அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரோட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரவுண்டட் கார்னர்ஸாக வந்து இருந்திருக்குது. ஸோ இப்படி ரோடு வந்துச்சுன்னா இந்த கார்னர் வந்து ரவுண்டட் கார்னர்ஸாக இருந்திருக்குது. அதே மாதிரி ஸோ ஸ்ட்ரீட்டோடைய போத் சைட்ஸுமே ஸோ இப்போ இது ஒரு ஸ்ட்ரீட் அப்படின்னாக்கா இந்த சைடுமே வந்து நிறைய வீடுகள் இருந்திருக்குது, இந்த சைடுமே நிறையா ஹவுசஸ் வந்து பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் தி ஹவுசஸ் அவங்க பில்ட் பண்ண ஹவுசஸ்லாம் வந்து மாடி இப்போ நம்ம ஃப்ளாட் சிஸ்டம் ஆஃப் லிவிங் இருக்கிறோம்ல அதே மாதிரியே அவங்களும் ஸோ மினிமம் 1 or 2 ஸ்டோரேஜ் அப்படின்னாக்கா ஃப்ளோர்ஸ் வந்து இருக்கிற மாதிரி பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் மோஸ்ட் ஆஃப் தி ஹவுசஸில் பார்த்திங்கன்னா நிறைய ரூம்ஸ் இருக்கும். அண்ட் தென் கோர்ட்யார்டு அப்படின்னாக்கா முற்றம் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ சுற்றிலும் வந்து மேலே வந்து கவர் பண்ணியிருப்பாங்க, நடுவில் மட்டும் கவர் பண்ணாமல் இருக்கும். ஸோ அதை வந்து முற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் கிணறுமே வந்து ஒவ்வொரு வீட்லேயும் இருந்திருக்குது. அதே மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி ஹவுஸ் ஹேவிங் ஏ டாய்லெட்ஸும் அண்ட் தென் செப்பரேட் பாத்ரூம்ஸும் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருந்திருக்குது. ஸோ இந்த ஹவுஸ் எல்லாம் வந்து எதை யூஸ் பண்ணி பில்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பேக்டு பிரிக்ஸ் ஸோ சுட்ட செங்கற்கள் அண்ட் தென் மார்ட்டர் அப்படின்னாக்கா நாம் இப்போ சொல்கிறோம்ல சிமெண்ட்டு மணல் தண்ணி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கலவையை பூசினாங்க அப்படின்னு சொல்கிறோம்னா அந்த கலவையை தான் வந்து மார்ட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர் கான்க்ரீட் அப்படின்னும் நம்ம சொல்லலாம். அண்ட் தென் சூரிய வெளிச்சத்தில் காய வச்ச செங்கல்களும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் மோஸ்ட் ஆஃப் தி பிரிக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே சைஸில் தான் இருந்திருக்குது. அண்ட் தென் ரூஃப் பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருந்திருக்குது. ஸோ இந்த ரீஜனில் வந்து பேலசஸ் இருந்ததுக்கும் அண்ட் தென் வழிபாடு தலங்கள் இருந்ததுக்கான எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டு யூ நோ ஸோ எதுக்காக பர்ன்ட் பிரிக்ஸை வந்து அவங்க யூஸ் பண்ணாங்க கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெருப்பில் சுட்ட அந்த செங்கற்கள் தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஹார்டாகவும் இருக்கும். அண்ட் தென் டியூரபிள் அப்படின்னாக்கா ரொம்ப நாள் தாங்கும். அண்ட் தென் ஃபயர் அண்ட் தென் வந்து வாட்டரில் இருந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் வந்து பர்ன்ட் பிரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஃபோபிட் ப்ரோன்ஸ் ஏஜ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் பீரியடில் ஒரு முக்கியமான ஆர்டிக்கலாக இருக்குது. ஸோ அந்த டைம் பீரியடில் மேட் பண்ண எல்லா ஆர்டிகல்ஸுமே ப்ரான்ஸால் மேடானது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் ட்ரைனேஜ் சிஸ்டம் ஸோ மெனி சிட்டிஸ் வந்து ட்ரைனேஜ்னால் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரைனேஜ் எல்லாமே வந்து ஓப்பன் ட்ரைனேஜாக இருந்துச்சான்னு கேட்டிங்களா, கண்டிப்பாக கிடையாது. ஸோ அந்த ட்ரைனேஜை ஒரு ஸ்லாப் இல்லைன்னா வந்து செங்கற்களை வச்சு கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈச் ட்ரைனேஜுக்கும் ஜென்டிலான ஸ்லோப் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் இப்போ ஸ்லோப் ஃபார்மேட்டில் இருந்தால் தான் நமக்கு வந்து தண்ணி வந்து ஈஸியாக மூகும். ஸோ இப்படி ஸ்லோப் ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா வாட்டர் ஃப்ளோ வந்து நமக்கு ஈஸியாக இருக்குமா. இதே வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுன்னா இட் ஷுட் பி லிட்டில் டிஃபிகல்ட். இல்லை இந்த மாதிரி ஸ்லோப்பாக இருந்துச்சுன்னா இட் ஷுட் பி லிட்டில் டிஃபிகல்ட் டு மூவ் ஆன். ஸோ அதனால் ஜென்டில் ஸ்லோப்பாக கொடுத்துருக்காங்க வாட்டர் மூமெண்ட் வந்து ஃப்ளோவாக இருக்கிறதுக்கு. அண்ட் தென் வந்து ஒரு பர்டிகுலர் இன்டர்வல்ஸில் ஹோல்ஸும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ட்ரைனேஜ் வந்து க்ளோஸ்டு ட்ரைனேஜாக இருந்திருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு ஹோல் கொடுத்துட்டு மறுபடியும் அந்த ட்ரைனேஜை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்கு இந்த ஹோல்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் ஏதாவது பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா அதை கிளியர் பண்ணுறதுக்காக இந்த ஹோல்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் தென் ஒவ்வொரு ஹவுஸோடைய அந்த வேஸ்டேஜுமே வந்து வெளியில் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வேஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தா வாட் எவர் இட் ஷுட் பி வி புட் இட் இன் ஏ டஸ்ட்டாக ட்ரைனேஜில் போடுவோமா. ஸோ அந்த ட்ரைனேஜ்னால் போய் பிளாக் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு லேண்ட் மாதிரி வச்சுருக்குறாங்க. ஸோ அந்த லைனில் இந்த ட்ரைன்ஸ் எல்லாம் கலெக்ட் ஆகிட்டு வெறும் வாட்டர் மட்டும்தான் என்ன ஆகும், ஃப்ளோ ஆகும். ஸோ அதை வந்து சோக் பிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரைன்ஸ் வந்து ஃபுல்லாக எம்டி பண்ணுறதுக்காக இதை பண்ணியிருக்கிறாங்க.
ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கிரேட் பாத் மொஹஞ்சதாரோ. ஸோ மொஹஞ்சதாரோவில் இருக்கக்கூடிய கிரேட் பாத். ஸோ இந்த கிரேட் பாத் பார்த்திங்க அப்படின்னாக்கா ரொம்ப பெருசாக இருக்கும். ரெக்டாங்குலர் டேங்க் மாதிரி ஒரு கோர்ட்யார்ட் முற்றத்தில் இருக்கும். ஸோ இது வந்து வாட்டர் ப்ரூஃப். ஸோ இதில் தண்ணி ஊற்றி அவங்க பாத் பண்ணுறாங்க அப்படின்றப்ப வாட்டர் வந்து வெளியில் லீக் ஆகாது. ஸோ இந்த பாத் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செங்கல்ல வச்சு அடுக்கியிருக்கிறாங்க. அண்ட் தென் தண்ணி வெளியில் போகாமல் இருக்கிறதுக்காக பிளாஸ்டர்ஸ் வச்சு கோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இது வந்து வாட்டர் டைட். ஸோ வாட்டர் வெளியில் போகாமல் இருக்கிற அளவுக்கு ரொம்ப டைட்டான லேயர்ஸில் யூஸ் பண்ணி இது வந்து டைட்டன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இந்த கோர்ட்யார்டு இந்த கிரேட் பாத்தில் பார்த்திங்கன்னா நார்த் அண்ட் சவுத் சைட்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா டேங்கை நோக்கி ஃபார்வேர்ட் ஆகும். அண்ட் தென் அதர் 3 சைட்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய ரூம்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த வாட்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வெளில இருந்து கோர்ட்யார்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த வாட்டர் வந்து வெளியில் போகிறதுக்கான ஒரு செப்பரேட் வேவும் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் கிரேட் கிரானரி. ஸோ கிரானரி அப்படின்னாக்கா ஸ்டோரேஜ் ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஹராப்பாவில் இருக்கக்கூடிய கிரானரி பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பில்டிங்காக இருக்குது. அது எதை வச்சு பில்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சாலிட் பிரிக்ஸை யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிரானரி வந்து எதுக்காக யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபுட் கிரைன்ஸை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி என்னென்ன ஃபுட் கிரைன்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வீட்டு, பார்லி, மில்லட்ஸு, செமஸ், பல்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வீட்டு உங்களுக்கு தெரியும், கோதுமை, பார்லி, மில்லட்ஸ் அப்படின்னாக்கா பயிர் வகைகள், அண்ட் தென் சிமஸ் அப்படின்னாக்கா எள்ளு, அண்ட் தென் பல்சஸ் பருப்பு வகைகள். இது எல்லாமே வந்து இங்கே ப்ரெசண்ட் ஆகிருக்குது. அண்ட் தென் இந்த கிரானரி எல்லாமே வந்து மண்ணால் ஆன கற்கள் மூலிமா மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போவுமே இந்த கிரானரி எல்லாமே வந்து குட் கண்டிஷனில் இருந்திருக்குது. அப்படி ரீசெண்டாக எங்கே ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹரியானா வில்லேஜில் ராஹிகார் அப்படின்ற ஒரு வில்லேஜில் ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து மெச்சூர் ஹராப்பன் ஸ்பேஸை பிலாங் பண்ண ஒரு கிரானரியாக சொல்லியிருக்காங்க. ஸோ அண்ட் தென் அசம்பிளி ஹால். ஸோ இப்போ எப்படி நம்ம ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வச்சோம்னா ஒரு பிளேசஸ் சூஸ் பண்ணுறோமா, ஒரு பெரிய ஹால் புக் பண்ணி ஃபங்க்ஷன் பண்ணுறோமா, ஸோ அதே மாதிரியே அந்த காலத்துலேயும் ஒரு அசம்பிளி ஹால் இருந்திருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய பப்ளிக் பில்டிங்காக இருந்திருக்குது மொஹஞ்சதாரோவில். ஸோ இதில் இருக்கக்கூடிய பில்லர்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா 21 ரோவில் 20 பில்லர்ஸ் இருக்குது அதனுடைய ரூஃபுக்கு சப்போர்ட்டிவாக. அண்ட் தென் ட்ரேட் அண்ட் டிரான்ஸ்போர்ட்ஸ். ஸோ ஹராப்பன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ட்ரேடர்ஸாக இருந்திருக்கிறாங்க. அவங்க யூஸ் பண்ண அந்த வெயிட் மிஷின்ஸ் அண்ட் தென் வந்து மெஷர்மெண்ட்ஸ், அதுக்காக யூஸ் பண்ண ஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாண்டர்டு குவாலிட்டியில் இருந்திருக்குது. அண்ட் தென் அவங்க வந்து கார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கார்ட்ஸுக்கு அவங்க யூஸ் பண்ண வீல் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா ஸ்போக்லேஸ் அப்படின்னாக்கா எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸோ இது வந்து ஸ்போக்குடு வீலு. ஸோ திஸ் இஸ் கால்ட் அ ஸ்போக்டு வீல். ஸோ இது வந்து ஸ்போக்லெஸ். ஸோ இது ஸ்போக்லெஸ் வீல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வீல்ஸ் தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹராப்பன்ஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா கடல் கடந்து ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளாக தான் வந்து மெசோபொட்டாமியாவில் இண்டஸ் சிவிலைசேஷன் டைம் பீரியடில் அவங்க யூஸ் பண்ண இண்டஸ் ஸ்கில் பொறிக்கப்பட்ட காயின்ஸ்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. இப்போ அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மாடர்ன் டேல ஈராக், குவைத் அண்ட் தென் வந்து சிரியாவில் ஒரு சில பகுதிகளில் சொல்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் கிங் நரன்சின் அப்படின்றவர் அக்காடியனுடைய எம்பியராக இருந்திருக்கிறாரு. இவர் வந்து ஜுவல்லரிஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாரு. யார்கிட்ட இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் ஆஃப் மெஹ்லுக் அப்படின்னு சொல்லக்கூடிய இண்டஸ் வேலியை சேர்ந்த பீப்புள்கிட்ட இருந்து ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கான எவிடன்ஸும் இருக்குது. அண்ட் தென் சிலிண்ட்ரிக்கல் சீல்ஸ் இதுவுமே வந்து பர்ஷியன் கல்ஃபில் இருந்திருக்குது. இதுவுமே வந்து மெசோபொட்டாமியாவில் இருந்து கிடைச்ச அதே சீல் மாதிரி தான் இருந்திருக்குது. ஸோ இவங்களும் கண்டிப்பாக இண்டஸ் பீப்புளோடைய கான்டாக்டில் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மூலயமா ட்ரேட் லிங்க்ஸ் வந்து இந்த 2 ஏரியாவுக்கும் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் கடல் வழி பயணங்கள் மூலிமா நேவல் டாக்யார்டு, ஸோ கடல் துறைமுகம் அப்படிங்கிறது வந்து குஜராத்தில் லோத்தல் அப்படின்ற பிளேஸில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த காலத்துலேயே கண்டிப்பாக பீப்புள் வந்து கடல் கடந்து போய் ட்ரேட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா டாக்யார்டு அட் லோத்தல். ஸோ லோத்தலில் இருந்த அந்த டாக்யார்டு, ஸோ லோத்தல் அப்படின்ற பிளேஸில் குஜராத்தில் சபர்மதி ரிவரில் வந்து இது ப்ரெசண்ட் ஆகிருக்குது. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹாவ் எனி டவுட் யூ மே கமெண்ட். ஸோ உங்களுக்கு
புக் பேக் கொஷின் ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.